இங்க சோழன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிலா ஆபீஸ்ல இருக்கும்போது கால் பண்ணி என்னங்க சாப்பிட்டீங்களான்னு விசாரிச்சுட்டு இருக்க நேரத்துல இங்க நிலா டிசைன் பிடிக்கலன்னு சொன்னவரும் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒருத்தர் திட்டிட்டு இருப்பாரு. அதை நம்ம சோழன்னு பாத்தீங்கன்னா தப்பா நினைச்சுக்கிட்டு அவசர குடுக்குத்தனமா ஆபீஸ்க்கே வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்க. இதனால நிலாவும் கோவப்பட்டு இனிமே ஆபீஸ் பக்கம் வந்தீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு நம்ம சோழனை போக சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. இங்க ஆபீஸ் முடிச்சு நிலாவும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த இடத்துல நம்ம சோழனை அந்த மாதிரி பிடிச்சி திட்டுவாங்க. எனக்காக வந்து கேட்க நீ யாரு அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி கேட்டுட்டு உள்ள போயிருவாங்க. அதே நேரம் பாண்டியும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த இடத்துல பலவனு பாத்தீங்கன்னா விஷயத்த சொல்ல பாண்டியும் பாத்தீங்கன்னா ஆமா யாராவது ஆபீஸ் போய் பிரச்சனை பண்ணுவாங்களா, கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு சொன்னதான் கோபத்துல நம்ம சோழனும் பாத்தீங்கன்னா பாண்டியை அடிச்சிருவாங்க. பாண்டி உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறதே பெரியது, இதுல உன் வாழ்க்கை எப்படி தக்க வைக்கணும்னே தெரிஞ்சுக்க தெரியல அப்படின்னு பேசியும் தான் ஆமா இவருக்கு பெருசா எல்லாம் தெரியும்ல, எனக்கே அட்வைஸ் பண்ணிட்டேன் இதெல்லாம் ஒரு வீடான்ட்டு வெளியே போனதான். அங்க நம்ம நிலாவோட மாமனாரும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சோழனுக்கு திட்டு கிடைச்சதுன்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுல பாட்டு வேற சந்தோஷமா கேட்டுட்டு இருக்க நம்ம சோழன் நானே கடுப்புல இருக்கு நீ என்ன பாட்டு கேக்குறியன்னு சொன்னதுதான். உடனே நம்ம நிலாவோட மாமனாரும் நீ கடுப்புல இரு இல்லன்னா உள்ள போய் இருக்கிற அடுப்புல இரு, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் போடாடே அப்படின்னு சொன்னதான் நம்ம சோழன் வந்து வீட்டுல மனுஷன் இருப்பானான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க.